அல்லேலூயா. காலையில் தாழ்த்து நம்ம அதை ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசும்படி நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நானும் ஆண்டவரிடத்துலப்பா வந்த ஜனங்களுக்காக நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்லும்போது அது உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். பரிசுத்தருடைய வார்த்தையா, பரமனுடைய வார்த்தையா, நித்திய தேவனுடைய வார்த்தையா, சத்திய தேவனுடைய வார்த்தையா, சமாதான பெறக்கூடிய வார்த்தையா, எதிரே ஜனங்களுக்கு அந்த வார்த்தை போய் அநேக பயனுள்ள வார்த்தையாகும். அதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட வார்த்தையாகும். தேவன் அனுகிரகத்தை பாராட்டும்படி இந்த வேலையில் நாங்கள் ஆண்டவரும் படைத்துல பாதத்தில் பொன் பார்த்து நாங்கள் வேண்டிதல் செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனைக்கத்தில் இருக்கிற நேரத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நீரே என்னை மூடி வெளிப்பட்டு உங்களுடைய வார்த்தை வெளிப்பட்டு பேசத்தக்கதா, கருணை காட்டத்தக்கதா, தயவு காட்டத்தக்கதா, இரக்கம் பாராட்டத்தக்கதா, ஜீவனுள்ள தேவன் பெரியவர் நிரூபிக்கத்தக்கதா உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படும் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. தேவன் உங்களோட பேசுவாராக. நாம் முதல் வார்த்தை ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற யாவரும் நம்மளுக்காக செய்கிற தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தொடங்கி பேசலாம். ரோமர் 10:6 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10:6 இது முன்னோருக்கு எடுத்திருக்கிற செய்தி. உங்களுக்கு புரியை அது வார்த்தைகள் மாறும். செய்தி இருந்தாலும் வார்த்தைகள் மாறும். ரோமர் 10:6 218 பக்கம். விசுவாசத்தினாலே நீதியானது கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, இறங்கி வரப்பண்ணும்படியாக பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? பாருங்க, விசுவாசத்தினால கிறிஸ்துவானவரே தெய்வத்தை வரப்பண்றதுக்கு யாரு பரலோகத்தில் ஏறுவது யார் அப்படின்னா, நாம் அங்கே போக வேண்டியதே இல்லை அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் விசுவாசித்தா வானத்தையும் பூமி படைத்தவர் எங்க இருக்காருன்னா உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அந்த உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்கிறது தான் விஷயமே இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் தானாகவே காணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு நீங்கள் போய் வர கூட்டியாருங்கிறது இல்லை, நீ விசுவாசிக்கணும். ஆபிரகார தாப்பன் விசுவாசத்தினாலதான் அவன் ஜெயிச்சான். அவன் போய் தெய்வத்தை கூப்பிட்டு வரல, தெய்வமே ஓட்டுக்கு வந்தான்னு சொல்லி விசுவாசத்துல அவன் இருக்கிறதுனால வந்ததை பார்க்கணும். அதே போலத அன்னைக்கு ஆபிரகாரத்தினுடைய வெளியே நின்று ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு அப்படி இல்லை, உங்களுக்குள்ள இருந்து கொண்டே பேசுகிறார். இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே வானத்தையும் பூமியும் உண்டாக்குற ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கு என்னன்னா உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் நம்மளுக்கு என்ன, நம்ம புறச்சனமா இருந்த மக்களுக்கு தேவனை கத்திரணும்னா நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மளோடு இருந்து நீ எந்த அளவுனால விசுவாசிக்கிறியோ அந்த அளவுனால உன்னோடு இருந்து உன் காரியத்தெல்லாம் நானே வெற்றிச்சிருக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனை கத்திர இயேசுநாதர் செய்கிறார். அப்ப இந்த வார்த்தை நீங்க கை கொண்டு போகும்போது அவரை போய் நீங்க இங்க பரலோகத்திலிருந்து அவரை கூட்டியார முடியாது. நீங்க உங்களுக்குள்ளேயே இருக்கிறாருங்கிற எண்ணங்கள் விசுவாசம் வந்தா அந்த காரியம் அப்படியே உங்களுக்கு ஆகக்கடவுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. பாருங்க, அதுல 6 படிச்சீங்க, அதுல 7 படிங்க. அடுத்தது அல்லது பாருங்க, கிறிஸ்துவை மரித்தவர்கள் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு ஏறுகிறவன் யார்? பார்த்தீங்களா? இறங்க முடியுமா? பாதாளத்துக்கு ஏறிப்பட வர முடியுமா? அவர் எடுத்து 3 நாள் அடக்கம் பண்ணாங்க. அடக்கத்திலிருந்து வெளியே வர வைக்க முடியுமா? நம்மளால முடியாது. ஆனால் வானத்தையும் போய் படைத்த தேவன் என்ன செஞ்சார்னா, நம்மளை படைத்தது மட்டும் இல்லை, நம்மளை உண்டாக்குறது மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ள அவர் ஜீவ ஆத்மா ஊதுறது மட்டும் இல்லை, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் வருவார் போவார், இன்னைக்கு நிரந்தரமா நம்மளுக்குள்ள தங்கி இருக்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சு கொண்டாவே நீங்க பேசும்போது, நீங்க வார்த்தைகளை வெளியெடுத்து போடும்போது எதையே பேசலாம், எதையே பேசக்கூடாது. ஐயோ, நம்மளுக்கு கொடுக்கிற தெய்வம் பார்ப்பாரு, நம்மளை பார்த்து அவர் துக்கப்படுவாரு, நம்மளை பார்த்து என்ன அவர் பார்த்துட்டு நம்மளை என்ன பண்ணணும் இப்படி பண்றான்னு சொல்லி அவர் வேதனைப்படுவாருங்க. அது என்ன இருந்தா நீங்க எந்த வார்த்தை பேசும்போது ஞானத்தோட பேசுங்க. இல்லையா? பார்த்தீங்களா? அந்த தெய்வம் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். உங்களை விட்டு வெளியே போகல, கல்லுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளேயே இல்லை, உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா நீர் அவர் உண்டாக்குன ஆலயமா இருக்கிறீங்க.
இல்லையா? நீங்க யாரா இருக்கிறீங்க? அவர் தங்கும் ஆலயமா இருக்கிறீங்க. அந்த ஆலயத்தை நீங்க தீட்டுப்படுத்தினா நான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தை நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றேன்? என்னை கெடுத்த நான் உன்னை கெடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தங்க ஆலயத்தை நீ கெடுத்தீங்கன்னா தானாக உன்னுடைய சரீரம் கெட்டு. அதான் அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதபடி பார்க்கணும். வார்த்தையினால, செயல்னால, எண்ணத்தினால, பார்வையினால, சிந்தையினால, நம்மளுடைய எண்ணத்தினால தேவன் தங்கியிருக்கிற ஆலயம் நாம இருக்கிறனால அந்த ஆலயத்தை கெடுக்கூடாது. நாம தீட்டுப்படுத்தாத காத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப நாம தீட்டுப்படுத்தாத இருக்கிற என்ன காரியம்னா, நம்ம இடத்துல என்ன கிரகணம் இல்லையோ, என்னது நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோமோ, அதுக்கு தேவன் இடத்துல நம்ம பலன் கேட்கணும். இல்லையா? நீங்க வெள்ளம் கேட்டு பாருங்க, வெள்ளத்தை தெய்வம் தன்னாக தருவாரு. இல்லையா? பாருங்க, யோசேப்புங்கிற ஒரு மனிதன் இருந்தா, அந்த மனிதன் இடத்துல தேவ ஆவியானவர் கூடுறதுனால, அவன் போன இடத்துக்கெல்லாம் அந்த ஆண்டவர் கூடுறதுனால அவன் எல்லா இடத்தையும் ஜெயிச்சு கொண்டே இருக்க. அவன் ஒரு நாள் தோத்து போனது சரித்திரம் இல்லை அவனுடைய வாழ்க்கையில. அப்ப ஏன் ஜெயிச்சான்னா, அண்ணன் தம்பிக்குள்ள ஜெயிக்கிறான், போன இடத்துக்கு ஜெயிக்கிறான், செரசலில் ஜெயிக்கிறான், எல்லாம் ஜெயிச்சது காரணம் என்ன? அந்த ஆவியானவர் அவன் துக்கப்படுத்தி வெடி தாட்டாதபடி பாதுகாத்ததுனால அவன் ஜெயிச்சான். இல்லையா? அப்ப பாருங்க, தேவ ஆவியானவரு நம்மளுக்குள்ள வந்துட்டா, அந்த தேவனை துக்கப்படுத்தி நம்ம தாட்டா இருந்த போதுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தானாக செய்வார். இல்லையா? பாருங்க, பழைய ஏற்பாடுல என்னென்ன பலிகளை செலுத்தணும் அதை செலுத்தணும். புதிய ஏற்பாடுல நீங்க பலியே வேண்டாம். உங்களுக்குள்ள பலி என்னன்னா, ஆண்டவர் அன்னிதனும் காலையில் எதிர்த்து சொல்லி முழங்கால் படிவிட்டு, எதிரே நான் இன்னைக்கு நடக்க வேண்டிய வழியை, போக வேண்டிய வழியை, நாங்கள் சிந்திக்க வேண்டிய வழியை, நான் இடத்துல எப்படி பேச வேண்டிய வழியை, நான் எந்த பக்கம் எங்க போகணும் நீர் முன்குறித்து வைத்திருப்பீங்க, அந்த வழியில நீ நடத்துங்க. உங்க சித்தத்தும் இல்லாத எந்த வழியும் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே சொல்லி நீங்க பாரத்தோட ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கிற தேவனை அப்படியே உங்களை நிலைநிறுத்தும். இல்லையா? உங்களுக்கு இருக்கிற தெய்வம் எப்படி செய்வாராவா? அப்படியே உங்களே வழி நடத்தும். அந்த எண்ணங்களுக்குள்ள வரணும். தெய்வம் நம்மளுக்குள் இருக்கிறாரு, நாம தேவையில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அணிதலும் நம்மளுக்குள்ள வரும். அணிதலும் காலையிலையும் மாலையிலையும் படுக்கும் போது கூட, காலையில் போயிட்டு நம்ம சாயங்காலம் டியூட்டிக்கு எங்கோ போயிட்டு வருவோம். என்ன நம்மளுடைய உத்தியோகம் ஒரு இதாக இருக்கலாம், நம்மளுடைய பேச்சுவார்த்தை ஏதோ வைக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வார்த்தையினாலேயோ பாரியினால சிந்தினாலே யாராவது சேர்ந்து என்ன பண்ணுவோம்? பேசிடுவோம். அப்ப நாம சாயங்காலம் வந்து நாம என்ன கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து 5 நிமிஷம் உட்கார்ந்து உடனே ஜெபிக்காதபடி தேவனிடத்துல பார்க்கணும். கண்டவரே, அந்த காலையிலிருந்து நான் எப்படி நடந்து கொண்டேன், எப்படி பேசினேன், எப்படி போனேன், எப்படி வந்தேன், எந்தெந்த இடத்துல ஆண்டவரே உங்களை பிரியப்படுத்தணும், எந்த இடத்துல உங்களை துக்கப்படுத்தணும், நீர் எனக்கு இருந்துட்டே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆண்டவரே, அந்த இடத்துக்கெல்லாம் நான் துக்கப்படுத்துற காரியம் எந்த இடத்துல இருந்தா என்னை மன்னித்து ஒரு முறை என்னை சுத்திகரித்து தேவரே மீண்டும் என்னை என்ன பண்ணும் புதுப்பித்து கத்தாலும் இரவுல நான் தூங்க போகும்போது எனக்கு பிள்ளை குட்டி இருந்தால் பிள்ளை குட்டியும் காத்தரலி, என்னையும் காத்தருங்க, என் கணவன் இந்த கணவனை காத்தருங்க, என் மனைவியை காத்தருங்க. நாங்கள் நைட்டு தூங்க போகும்போது, நாங்கள் சாப்பிட்டு படுத்து தூங்கும் போது காலையில் எழுந்திரிச்சு ரிலீஸாக எழுந்திரிக்கணும். ரிலீஸாக எழுந்திரிச்சு காலையில் என்ன பண்ணணும்? உங்களை கத்தர் வேண்டும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகப்படுத்தி நீர் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நாங்கள் என்ன பண்ணணும்? அணிதினங்கள் நாங்கள் நினைத்து எங்களை புதுப்பிக்கிற தேவன், எங்களுக்குள்ள அணிதினம் எங்களை புதுப்பித்து சுத்திகரிக்கிற தேவன், எங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நாங்கள் அதை அறியோன்னு ஆண்டவரேன்னு சொல்லி சொம்படி பட்டு பாருங்க. காலையில் அதே மாதிரி நல்லது ரிலீஸ் இருக்கிறதுக்காக தான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்றது என்ன? ஒரு 5 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ அது நைட்டுக்கு உங்களுக்கு டைத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். காலையில் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்க அநேகருக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா 1 மணி நேரம் எடுக்கலாம். அநேகருக்காக நீங்க வேண்டுதல் செய்கிற பழக்கம் இருந்தா 2 மணி நேரம் கூட இருக்கலாம். அது உங்க கையில் இருக்குது. இல்லையா? உங்களுக்கு மட்டும் தனக்கு மட்டுமே மனிதனும் இப்போ எனக்கு கிடைச்சா போது, நம்ம சாப்பிட்டா போது, இன்னைக்கு நல்லா இருந்தா போது, அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இருந்தா உங்களுக்குள்ள ஜெயிக்கிறதா 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்டு போயிடலாம். இல்லையா? சொல்லவே முடியாது. சாப்பிட்ற மாதிரியே அநேகருக்காக என் முழங்கால கொடுப்பேன், அநேகருக்காக ஒரு துக்கமான ஒரு கண்ணீர் விடுவேன் என்கிற இருக்கு பாருங்க. 2 மணி நேரம் போறதே தெரியாது. அதுதான் உண்மை. அதை நீங்க பிடிச்சிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அப்ப பாருங்க, இப்ப எதையும் அது படிச்சோம். 2வது அதுல 7 படிச்சோம். 8 படிக்கிறதுல இந்த வார்த்தை உமக்கு சமயமாய் உன் வாயிலோ உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின்
வார்த்தையை. இந்த வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு விசுவாசத்தின் வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். ஏசப்பா அதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையே நீ விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை நாங்க பிரசங்க சொல்லித்தாரும் போது நீங்க அதை பிடிச்சு கொண்டு அப்படி நடக்கும் போது அப்படியே உங்களுக்கு ஆக கடவுது இல்லையா? நிறைய பேர் பாருங்க கஷ்டத்திலே இருப்பாங்க. காரணம் என்ன? தேவன் உங்களுக்காக பட்டு அத்தனை சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்து சுகத்தை அண்ணும் பொண்ணும் வெள்ளியே உங்களுக்கு அந்தந்த நாட்களை அடைச்சி வச்சிருக்கிறது அந்த சாய் உங்கள்கிட்டயே இருக்கு. நீங்க திறந்து எடுக்க தெரியாதனால பஞ்சபாடிட்டே இருக்கு இல்லையா? பஞ்சபாட காரணம் என்னன்னா, அதை திறந்து எடுக்க தெரியல, அதை வாங்க தெரியல. தேவன் உங்களுக்கு வச்சிருக்க வெகுமதியை நீங்க எடுத்து அதை என்ன பயன்படுத்த தெரியல. உங்களுக்காக வச்சிருக்கிறது அப்படியே அடைச்ச கிடக்கு. காரணம் என்ன? இதுக்குள்ள இருக்கிற வேத புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேத புஸ்தகம் நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. இதுல இருக்க அநேக பொக்ஷன் பல கோடி வகையில் இருக்கு. இத்தனை கோடிங்கிறது பல கோடி. இந்த பல கோடியை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு அதை பயன்படுத்த சொல்லி கொடுப்பாரு. அதை நீங்க ஆவியான இடத்துல ஒவ்வொரு நாளும் கேட்டு அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எது பத்தாத குறை இருக்குதோ, எங்களுக்கு எது உங்களுடைய உடம்புல சரீரத்துல பலவனமா இருக்குதோ அதை கர்த்தர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து, மகனே நீங்க இப்படி பண்ணு, நீங்க இப்படி பண்ணு, மகனே நீங்க இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு. அதனால நீ என்ன பண்ணுவேன்? உன்னுடைய வாழ்க்கை நாளை கூட்டி கொடுக்கும்படி, உன் ஆயுள் கூட்டி கொடுக்கப்படு, உன் வாழ்க்கையில நாளை நீ செலுத்திருப்பாய். இந்த பூமி உனக்கு எல்லாமே படைத்தது அல்ல, உனக்காகத்தான் சொன்னு ஆண்டவருடைய வெள்ளி சத்தத்தில் பேசி இதெல்லாம் நீ சுதந்திரிச்சு கொள்ளு, இதெல்லாம் உனக்கத்தை. இந்த சாய் இங்க இருக்குது, இது இருக்கு, நீ தொட. இந்த பக்கத்துல பாரு பூரா பொண்ணா இருக்குது, இந்த பக்கத்துல திறந்து பாரு பூரா வெள்ளியா இருக்குது, இந்த பக்கம் திறந்து பாரு பூரா பவளமா இருக்குது, இந்த பக்கத்து பாருங்க பூரா கண்ணுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி தேவன் நம்ம கையில சாயை கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப அந்த சாயை நீங்க என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அதை செய்யும் போது தேவன் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் உங்களை தலையாக்க தேவனால. ஒரு கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது புனித வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது 10,000 குறைய வாழ்ற வாழ்க்கையை கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. உங்களை அழைத்த நோக்கமே, நீர் இந்த பூலோகத்தில் நான் படைத்தது அத்தனையுமே உனக்காகத்தான் படைத்த. உன் தாயின் வாழ்க்கை தெரிந்து கொண்டது எதுக்காகனா, நீர் எல்லாமே அனுபவிச்சு நீ திருப்தி அடைந்து அணிதினமும் என்னை நினைத்தவர்களுக்காகத்தான் உன்னை படைத்த, எல்லாமே உனக்காக தான் படைச்சு வச்சிருக்கணும். தேவன் ஒரு நாள் பேசுவார். அதை நீங்க கண்டுபிடிச்சு பயன்படுத்தி பாருங்க, ஜெயிச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? ஜெயம் தேவை. ஜெயிக்கிற வழியை நம்ம தேடணும். ஜெயிக்கிற வழியை தேடணும்னா கர்த்தருடைய வார்த்தை அணிகளும் அலாசை நீங்க கேட்டு பாருங்க, அது நிறைவேறிக்கொண்டு இருக்கு. அது நிறைவேற காரணம் கர்த்தருல நாம அதை வழிநடத்துவாங்க. வழிநடத்துறதுக்காக நாம் என்ன செய்யணும்? அனைவரும் கர்த்தரத்தில் கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு பாருங்க. அதே போல பாருங்க, ஆபிரகாம் தாப்பன் பாருங்க, ஆண்டவருடைய விசுவாசத்துல ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றணும்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆதிகாகம் 17 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதிகாகம் 17 ஒன்றை படிக்கலாமே. ஆதிகாகம் 17 1 17 பக்கம் 17 அதே மாதிரி வசனம் அதே எடுங்க. 17 ஒன்றை படிங்க. 99 வயதான போதும் ஆபிரகாரத்துக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக என்ன பண்ணு? நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாத்தீங்களா என்ன பண்றாரு? நீ நடந்து கொண்டு உத்தமனாரு. நீ உத்தமத்தை விட்டு நீ விலகிறாத. நீ இருந்துட்டீன்னா இந்த பூமியில என்னென்ன நடக்குன்னு சொல்லி பட்டியல் போட்டு கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை அவன் ஒரு நாள் 2 நாள் இருக்காது, 1000 தடவை சொல்லியிருப்பான். ஆண்டவரே, நீர் என்னை உத்தமனா நடக்க சொல்லியிருக்கிறீங்க, நான் யுத்தம்னா காத்துக்கொள்ளுவேன், நான் நடக்கிறத உத்தமா இருப்பேன், உமக்கேற்ற கனி கொடுக்க நான் இருப்பேன், உமக்கேற்ற பூலோகத்தில் என்னை அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன், உண்மை போல நான் சிந்திப்பேன். நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் என்ன பண்ண ஏக்கத்தோட தாகத்தோட அதை நிறைவேற்றணும் நினைச்சிருப்பேன். பாருங்க, 2 படிக்கிறதுல பாருங்க, உனக்கு எனக்கு நடுவான நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நீ மிகவும் திரளாய் என்ன பண்ணாரு? பாத்தீங்களா? திரளாம் ஆண்டவர் சொல்ற திரளாம். அப்ப திரளாக பெருக பண்ண திரளாக பெருகப்பட்ட ஜனங்களுக்கு என்ன பண்ண? போதுமான உணவு வேணும். போதுமானவர்களுக்கு என்ன வேணும்? வெள்ளி பொன்னி ஆறுது தேவனுடைய இது, கர்த்தருடைய பிள்ளைகள். யாருடைய? தேவன் சொல்றாரு, பொண்ணும் வெளி என்னுடையதுங்கிறார்.
அப்ப பொண்ணும் வெள்ளி நீங்க குறையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தானியம் குறையா இருக்குதா? உங்களுக்கு என்ன குறை? அப்ப குறை வருகிற காரணம்னா அவர் முன்னாடி யுத்தமனா நடப்பார். அந்த யுத்தத்தை நீங்க யுத்தமா நடக்க காத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாக வந்துடும் இல்லையா? அதனால ஆண்டவர் சொன்னாரு, முன்பு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அப்ப எப்ப கொடுக்கிறாரு? தேட தேடத்தான் கிடைக்கும், தேட தேடத்தான் வரும். இந்த பைபிளை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை அப்படியே தேடி தேடி படிச்சு பாருங்க, மாட்டிக்கே நடக்கும் இல்லையா? பாருங்க, உபாக 5:16 படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாக 5:16 சீக்கிரம் எடுத்து மடமன்னு படிக்கணும். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் பாரு, உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் என்ன நீடித்து இருப்பதற்கு, நீ நன்றாக இருப்பதற்கு உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் தாபப்பனையும் உன் தாயையும் என்ன பண்ண சொல்றாரு? கத்த தாய் தான் நம்ம எப்படி வேணா இருக்கலாம். நம்மளை பார்த்து நம்ம கசகசம் பிறந்துட்டாலே தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கா குஞ்சு தான் தன் குஞ்சு. தாய் தாப்பு அப்படிதான் வளர்த்துறாங்க. அப்ப நம்மளே நம்ம இருக்கிறத பாருங்க, நம்ம இருக்கிற நிலைமை மோசம் எப்படி இருந்தாலும் அவங்க எப்படி வளர்த்துறாங்க? தன் குஞ்சு பொன் குஞ்சு, காக்கா குஞ்சா கூட இருக்கலாம். என் குஞ்சு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு அவங்க என்னோட நினைத்து நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்துறாங்க. அந்த தாய் தாப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குறது முதல் என்ன சொல்ற, தாயின் தாப்பனையும் நீயே கனம் பண்ணு. அப்போ என்ன பண்ணாரு? காரு இல்ல விளக்கே அமைஞ்சு வாங்காதபடி காத்துக்கொள்ளு. தாய் தாப்பனை நீ யோசித்தீங்கன்னா என்னோட காரு விளக்கு என்ன ஆயிரமாமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆயிடுச்சு குறைஞ்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தாய் தாப்பன் என்ன பண்ணணும்? எந்த காரணத்தை கொண்டு எந்த இதாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்ட காலம் வந்தாலும், ஆண்ட மாமியாரா இருந்தாலும் சரி, மாமனாரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும், இந்த 4 பேர்த்துக்கும் 2 பேர் நடுவால் இருக்கிற கணவன் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை வேணும். ஐயோ அதுவும் என்னுடைய இது என்னுடைய அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்கள் கண்டிஷனாக இருக்கும். என் மனைவி பாருங்க, அப்பா வந்தா ஒரு நாளும் கூட இன்னொன்று மாமனார் சொல்ற எண்ணமே நினைக்க மாட்டான், பெத்த அப்பனாட்ட கவனிப்பான். அதே மாதிரி எங்கள் மாமியை வந்துட்டா எங்கள் அம்மா மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நான் போய் வடியில் தலையை தூக்கி வச்சு சாப்பாடு ஊட்டிவிட்டு ஒன்றும் ஆகாது உங்களுக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன் இல்லையா? பேதருடைய மாமியாவுக்கு ஜுரம் வந்தோடனே பேதர் போய் ஜெபம் பண்ணி விசிட் பண்ணுவார் இல்லையா? முதல்ல நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்துடணும். ஒரு மாமியான எப்படி, மருமகன் எப்படி, அது முக்கிய தேவை. நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்க மாமியா நம்மளுக்கு தாய்மார், மருமகன் நம்மளுக்கு மகனாட்டம், மருமகன் நம்மளுக்கு மகனாட்டம். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு என்ன மனசுக்குள்ள எப்போதும் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணம் இல்லைன்னா நீங்க வேறுபாடு பார்க்கறீங்கன்னு அர்த்தம். கத்திற்கு மகன் அவங்க 1008 பேசலாம், அவங்க 1008 நம்மளை திட்டலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. அவங்க நல்லா இருக்கிறது தான் திட்டுவாங்க. அவங்கள நாம நினைக்கிறோம் அவங்க திட்டனால நம்மளுக்கு என்னமா வேற என்னமோ நடக்கணும். அப்படி இல்லை, அவங்க நல்லா இருக்கு, அவங்க குழந்தைய மருமகனும் மகன் நல்லா இருக்குன்னு பார்த்து ஆசைப்படணும். சில ஒரு இருக்குது, அந்த பூமியில் பிறந்திருக்குது, அதுகளும் ஒன்று பாருங்க, ஏதோ ஒரு வழியில் என்ன பண்ணுங்க, குடும்பத்தை மகிட்ட அது இது சொல்லி கொடுத்து குடும்பத்தை கந்தல் பண்ண பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது இல்லையா? அப்படி செய்யக்கூடாது. அது பாவத்து மேல பாவத்தை சம்பாதிக்கணும். கத்திற்கு சரி, அது அப்படியே இருக்கு. சரி, இப்போ ஆதியாகமத்தில் 2 படிச்சீங்க, 3 படிங்களே. ஆதியாகமம் 17 3 படிங்களே. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து யாரை வணங்குறாப்ல? தேவன் அவனோட பேசி உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கையே என்னவென்றால் சொல்றாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் உன் பேர் இன்னும் ஆபிரகாரம் இல்லை. திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தின்படியால் இன்று ஆபிரகாரம் மாற்றி பேர் சொல்றாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானத்தை பேரை மாற்றி வைக்கிறது உங்களுக்காக. பெயரை மாற்றி வேணும். நீங்கள் எல்லாருமே ஒரு கணக்கு வச்சுக்காங்க. நீங்கள் அதில் இப்படி இதில் இப்படி நினைக்காதபடி உங்கள் பேரெல்லாம் பேர் எதில் இருந்தாலும் கிறிஸ்து பேரை தாராளம் மாற்றலாம். அதில் இருந்தால் தான் கிடைக்கும், இதில் இருந்தால் தான் கிடைக்குங்கிறதெல்லாம் நீங்கள் மறக்கணும்
சளி கிடைச்சது அது கிடைச்சது அதெல்லாம் சும்மா. நீங்கள் எதில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏசப்பா வச்சு கண்டிஷனாக கிடைக்கும். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை அப்படி பயப்படுத்தி அப்படியே வச்சிருந்தாலதான் இன்னைக்கு 1,70,000 70 லட்சம் பேர் கிறிஸ்தா இருக்கிறாங்கன்னு இந்தியாவில் கணக்கெடுத்துருக்கிறாங்க. ஏன்? பல கோடிக்கு மேல நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. கணக்கில் எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? பேர்கள் ஆரோடைய பேர் இருந்துட்டு இருக்குது. நாம அறியாத ஜனங்களுடைய பேரா நம்ம பேர் இருந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம கணக்கு அப்படி இருந்து கொண்டிருக்கு இல்லையா? பேரை மாத்தோம் கண்டிஷனா. நாங்க கல்வெட்டு கிறிஸ்தான்னு சொல்லி அண்ணன் பெருமட்டிலே உத்தரவாதம் வாங்கி எழுதி மாத்திக்கலாம். தப்பே இல்லை. வேலை கிடைக்கல அது கிடைக்கல அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தான் கிடைக்கும். பெருமானூரில் சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலிக்கார் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் கிறிஸ்துக்கார் இருந்திருக்காங்க. கிறிஸ்துக்கார் சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டையா அப்படி இருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்? நீங்கள் பயக்கிறீங்க அதனால் அப்படி. ஏப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறியா? வேலை கிடைக்கும். உங்கள் பேரில் வர்றது திருப்பூர் மாவட்டத்துக்கு வர்றது பல கோடி பணம் வந்துட்டு திரும்பி போகுது. ஏன்? உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நீங்கள் ஒரிஜினல் கிறிஸ்து இல்லாதனால உங்கள் பணம் எங்கே போயிடுது? திரும்பி கவர்மெண்ட்டு மீண்டும் திரும்பி போயிடுது. நீங்கள் ஒரிஜினல் கிறிஸ்தா இருந்து நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்குள்ள ரோவனு உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பெரிய கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும். கிடைக்காத காரணம் என்ன? கேட்டேன்னுங்கிறாரு. நம்மளோட பேர் என்ன கேட்டா நான் சிவனமலை அப்படிங்கிறேன். அப்புறம் சிவனமலை இருக்கிற கொண்டை நான் வின்சென்ட்னு சொன்னாங்க. ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. பேர் மானத்தில் அது பேர் மாறி இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பேர் என்னன்னா ஜெஸ்ஸின்னு கேட்டால் இல்லை என் பேர் தங்கமணி. ஓ அப்போ தங்கமணி. அப்போ நீங்கள் பூரா தங்கத்திலே இருக்கு. உங்களுக்கு சலுகை வேண்டியதில்லை. போங்க, பிரச்சனையே சால்வ். இல்லையா? பூராமே தங்கமணியாகவே இருக்குது. அப்புறம் என்ன தேவை? பிரச்சனை சால்வ், முடிஞ்சு போச்சு. அப்புறம் மக பேர் என்ன சொன்ன? அப்படியே என்ன என் பேர்? ஓ போற ரோகம் பூரா அந்த பிள்ளைகிட்ட இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு தேவையே இல்லை. அது பாருங்க, குடும்பத்துக்கு என்னென்ன மணி ரோகனா இதெல்லாம் என்ன தேவையானதெல்லாம் அங்கேயே கிடச்சி போச்சு. அப்புறம் கவுன்சிலிங் கேட்டேனுங்கிறேன்னா கவுன்சிலி அதனால எல்லா இது தேவையான கவுன்சில் எல்லாம் எங்கிட்டே இருக்குது. தேவையே இல்லைங்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம மக்கள் என்னென்னா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் கவர்மெண்ட் வருஷத்துக்கு நீங்கள் போய் பட்ஜெட் போடும்போது பாருங்கள், கவர்மெண்ட்டில் எல்லா வருஷத்துக்கு கண்மணி வருஷம் அந்த பட்ஜெட்டுக்கு இது பண்ணும்போது எனக்கு இந்த லெட்ரு எப்படின்னா வந்துட்டு இருந்தது. நேசமணி இருக்கும்போது எனக்கு லெட்ரு போட வச்சுட்டே இருப்பாங்க. கண்மணி அங்கே வைக்காது. கண்மணி நம்மளுக்கு ஒரு லெட்ரு கூட வர வைக்கல. வர வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அதில் போய் பார்த்துட்டு என்னென்ன செலவு நம்மளுக்கு வருதுன்னு அதனே உங்களுக்கு கொண்டாந்து ரிவர்ட் பண்ணி காட்டிடுவேன். இல்லையா? நேசமணி கண்டிஷன் நம்மளுக்கு அந்த வருஷம் கரெக்டாக அந்த பட்ஜெட் இது பண்ணும்போது நமக்கு லெட்ரு வருது. லெட்டர் கொண்டு நான் போவேன். இப்போ அதை செஞ்சீங்கன்னா நான் போய் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது செஞ்சலாம். கத்துரு மகிமை உண்டாட்டு டைமில் அதெல்லாம் வேற்றி பார்த்துட்டு இருக்கு. ரெண்டாவது இப்போ எத்தனை படிச்சு? 3 படிச்சிட்டிங்களா? 4 படிச்சது. 5 படிக்கிறதுல 5 படிச்சு 6 படி. பாரு, உன்னை மிகவும் அதிகமாக பழகு பண்ணி உன்னிலே காதிகளை உண்டாக்குவே. உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். பார்த்தீங்களா? ராஜாக்கள் யாரை தெரிஞ்சிருக்காரு? நீங்களாம் ராஜாக்கள் ராசாதிகளாக தான் வச்சிருக்காரு. நீங்கள் அது தெரியாதனால இன்னமே இருக்கிறீங்க. அது மாறணும். மாறுறதுக்கு உங்களுக்கு இதில் இருக்கிற விஷயத்தை ரகசியத்தை எடுத்து படித்து ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கேட்டு பாருங்க, வாங்கியே தெரியும். நீங்கள் உலக தேசத்தில் போய் பாருங்க, பணம் ஆதியாக ஆரம்பிட்டுருக்குன்னா கிறிஸ்துக்காரங்கிட்ட தான் பணம் படைத்த நாடுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து நாடு. கிறிஸ்துக்காரன் ஆறுனா பணக்காரன் தான் சொல்லுவாங்க. அதிகமாக பணம். இன்னைக்கு நம்மளாம் சரியில்லாதனால நம்மகிட்ட இருக்கிற பணம் போறா உலக மக்கள் இடத்துல இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்க பைபிள் இருக்கிறத பிரகாரம் நடக்கிறது இல்லை, பைபிள் இருக்கிற பிரகாரம் கை கொண்டது இல்லை, பைபிள் இருக்கிற பிரகாரம் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீங்க ஏற்று அதை பிரகாரம் நடந்து அதைய வாங்க தெரியல. உங்களுக்கு வச்சிருக்கிற சாகி உங்ககிட்ட கொடுத்த சாய் கொத்தா இருக்கிற சாகிய அந்த இடத்துல எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு துறக்க தெரியல. நீங்க அதை எடுத்துக்க தெரியல. அதனாலதான் நீங்க இன்னி வரைக்கும் பஞ்சம் ஆடிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை இல்லையா? இது உண்மை. நீங்க அதை புரிஞ்சீங்கன்னா போதும். சரிங்களா? புரிஞ்சு பாருங்க. தேசத்தை நீங்க ஒவ்வொரு தேசத்தை பத்தி நீங்க டிவியில் பாருங்க. அந்த தேசத்தில் இருக்கிற எப்படி இருக்கிறாங்க.
கிறிஸ்துங்கிற ஒரு நல்ல மார்க். இந்த மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அதில் இருக்கிறது நியாயமான பிரியம் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வச்சிருக்கிற அத்தனையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்க சாகி எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். மகனே இது மாதிரி இந்த சாகி தான் இது தொற, டே மகனே இந்த மகளே நீ தொற, இது உன்னோட இடத்துல எடுத்துக்கோ, கண்டிஷனாக கிடைக்கும் இல்லையா? அது மாறவே மாற. இது நிச்சயம் கர்த்தருடைய மகிமை உண்டாட்டும். சரி, அப்படியே இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல ரோமர் 4:17. டைம் இல்லை, சீக்கிரம் எடுத்தீங்கன்னா தான் நான் முடிச்சு கொடுப்பேன், இல்லைன்னா நிறைய செய்தி நின்று போகும். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தாப்பனாக ஏற்படுத்தினேன், உனக்கு எழுதியிருக்கிறபடி அவர் விசுவாசத்தின்படி உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவனா இருக்கிறார். பாத்தீங்களா? நீங்க விசுவாசத்து உங்களுக்கு என்ன இல்லையாது நீங்க அழைத்து கேட்டு பாருங்க, அது தானாக இருக்கிறதா போது. நீங்க கோய்க்காத அப்படி கேட்கணும். தேவனாட்கள் அப்படித்தான் கேட்க சொல்றாரு. இல்லாததே நீங்க இருக்கிறத நினைச்சாலேங்க உங்க வீட்டுல என்ன செய்ய அந்த காரியம் நடக்கும். இது உண்மை. ஏன்னா நான் முதல்ல வந்துங்க, நான் வீடு கட்டும் போது நம்ம வீடெல்லாம் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த அம்மா சொல்லு நீ வீடு கட்டணும். பாஸ்டர் சொல்லுவார், நீ நான் என்னென்ன ஓட வீடுனா ஓட நல்லா கட்டி உட்காண்ட போதும் நான் நினைப்பேன். பணம் எங்கே இருக்குது, எங்கே வேலைக்கு போகணும். அப்புறம் நம்ம பண்ணுற மாட்டுக்கு நம்ம குழந்தைய வச்சு படிக்க வைக்கணும், நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் நினச்சி நான் என்னமா நான் எப்பவுமே சிந்திக்கிறது என்ன பண்ணேன், ரொம்ப ஏழ்மையாக தான் சிந்திப்பேன். அப்போ சிந்திக்கும் போது பாஸ்ட் சொல்வார், ஏயா குச்சி வச்சு மாடியாகுதுன்னு இருக்குது, நீ கட்டி கொண்டு பங்களா கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். பங்களானே சொல்லுவார். ஆண்டர் அப்படியே சொல்ல நான் என்னவேன், எங்கேயும் பங்களான்னு சொல்கிறாரு, எந்த பங்களா நான் கட்ட போகிறேன்னு நினச்சிட்டேன். அப்போ பாருங்க, ஆண்டர் அழகாக இன்னைக்கு வீட்டை கட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி அவங்க ஒரு இத்தனை எங்கள் அப்பாவுக்கு 3 சென்டாட 4 பசங்க, அது பங்குனா ஆளுக்கு 3/4 செண்டு வருது. இந்த நாம போய் எங்கே போய் இடம் வாங்கி எங்கே கட்ட போகிற ஆசையம். அப்போ பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, தேவையான எங்களுக்கு வீடு கட்ட இடத்தையும் கொடுத்து வீட்டையும் கட்டி அது போக சும்மா கிடக்கிற கொஞ்சம் இடத்த சும்மா வாங்கி போட்டு வச்சிருக்காரு இல்லையா? அப்போ அதை பார்த்து சொல்லுவார், சும்மா கிடக்கிற அளவுக்கு இடத்த வாங்கி போடுவேன், வீட்டை கட்டுவேன், மீதி சும்மா இடக்கு நீ பாப்பேன்னு சொன்னார். பார்க்க வச்சுட்டாரு. அப்போ அது விசுவாசிக்கணும் முதல் இல்லையா? விசுவாசத்தா தான் கிடைக்கும், விசுவாசிக்கல கிடைக்காது. பாருங்க, நான் நினைத்தது வேற, அது நடக்கிறது வேற. அப்ப ஆண்டவரோட வார்த்தையை நீங்க நம்பினீங்கன்னா அப்படியே நிறைவேறும். பாருங்க, அதுல 2வது தனி படிச்சிருக்கீங்க, 18 படிங்க. அதுலயே உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசி. நீ நம்பணும் முதல். அப்படி ஆவே இப்படி இருப்பேன், இப்படி வாழுவேன், இப்படி நடப்பேன். உண்மையா நான் 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டு வருவேன், கார் வருவேன், நல்ல ஒரு 5-10 சென்ட்ல வீட்டை கட்டுவேன். நீ நம்பு நம்பி ஆடுவேன்னு கேட்டா அது எந்த ரோதில் எப்படி வருது எனக்கே தெரியாது, வரும் இல்லையா? அது பற வைக்கிறதுக்கு உங்களால முடியும். என்ன உங்களுக்கு கொடுக்கிற யாரு? இயேசு. வானத்தையும் போய் படைத்த தேவன் அப்ப சொன்னாரு, மேலே ஏறி போய் கூட்டியார முடியுமா கேட்டாரு. முதல் வார்த்தை எது கேட்டாரு? மார்க்கல் இந்த ரோமன்ல எத்தனை நாள் கேட்டாரு? ரோமன்ல எத்தனை நாள் கேட்டாரு? சொல்லுங்க டக்குனு. 10ல கேட்டார்ல. அப்ப அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ளதான் இருக்கிறார் தெய்வம். உங்களுக்கு என்ன வேணுமே கொடுக்கறதுக்கு அவர் இருந்து கொண்டிருக்கார். நீ விசுவாசத்தோட கேளு, ஆண்டவர் துக்கப்படுத்தாத கேளு, உனக்கு தேவையில சந்திக்கப்படும்படி கேளு, அதை கண்டிஷனா செய்து முடிப்பாரு சொல்லி தேவ வார்த்தை சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் எடுப்பாங்க. 2 கொரிந்தியர் 4:13 248 பக்கம் புதிய ஏற்பாடு. 2 கொரிந்தியர்ல 13ல இந்த 4:13 விசுவாசித்தேன், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியே என்ன பண்ணாம தேவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் என்னங்க விசுவாசிக்கிறபடியால பேசுகிறோம். அந்த வார்த்தை விசுவாசத்தா நாங்க சொல்லிக் கொடுத்து நீங்க பேசுனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது உண்மை.
நான்லாம் நினைச்ச கூட பார்க்கல இந்த வீடு கட்டணும்னா ஒரு எங்க பசங்க இன்னைக்கு கார் வருவாங்க, அது கனவு கூட நினைக்கிறேன். தேவன் சொன்ன வார்த்தை நான் என்ன பண்ணேன், விசுவாசத்திலே நமக்கு என்ன படிப்பு இல்லாதனால படிப்பு இல்லாத பல இருந்ததுனால ஒண்ணுமில்லாத. இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் பைபிள் எங்க எந்தெந்த வசனம் எங்க இருக்குது. ஆண்டவர் அப்படியே என்னோட இருதய கண்ணில் திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வருது. புரியுதுங்களா? ஒரு நாள் ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போயிருந்தாங்க என்னைய பக்கத்தில் தொட்டி விளைமன் ஒரு பாஸ்ட் சம்சாரத்தை நான் ஒரு வசனம் சொன்னேன், அது ஒரு வசனம் மாற்றி படிக்குது. அந்த அன்னைக்கு செய்தியை தலகலா மாறி போச்சு. எனக்கு என்ன குளறுபடி உண்டாயிட்டு. எனக்கு என்னன்னா அதை அந்த எழுத்தை அந்த நேரத்தில் எடுத்து படிக்கிறதுக்கு என்னால் முடியல. இப்போ கொஞ்சம் கண்ணாடி, இப்போ கூட கண்ணாடியெல்லாம் எழுத்து தெரியுது. அப்போ கண்ணாடி என்னன்னு தெரியல. அப்போ அவ்வளோ சாலையோசனம், அந்த வயசுக்கு சாலையோசனம் வந்து கொஞ்சம் நம்பாமல் கண்ணு மட்டும் பண்ணிடும். அப்புறம் அப்படியே திணறோடைய ஆகி அந்த செய்தியை அங்கே இருக்கிற மக்களுக்கு அது மாற்றமாக போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு ஆண்டவர் வெக்கப்படுத்துது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த பாஸ்டர் கிட்ட பாஸ்டர் ரெண்டாவது சொல்லுது, நீங்கள் படித்து நீங்கள் சொன்னீங்க அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணும்போது படிக்கும்போது நானே மாறி படிச்சுட்டுக்கையா, தப்பு நடந்து வச்சுங்க அப்படிங்கிறேன். இல்லையா? எவ்வளோ கொடுமை. அதுக்கு தான் கொஞ்சம் நஞ்ச நாள் படிச்சிருக்கணும். கொஞ்சம் நஞ்ச நாள் படிக்கலைன்னா கூட கற்றுக்கிட்ட கேட்டு கற்றுக்கணும். கற்றுக்கொள்ளினா மாட்டிக்கணும். இல்லையா? நிறைய இருக்குது விஷயம். ஆமாம், கொஞ்சம் நஞ்சு நாள் என்ன பண்ணுவேன், உழவை ஏற பிடிச்சி உழவாட்டி பழகிருந்தா தான் அந்த ஏற எப்படி இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும்போது மாட்டு காலில் என்ன பண்ண உழவை கொழுவை ஏற்றாவது ஓட்ட முடியும். இல்லைன்னு ஓட்ட தெரியாது ஓட்டினானா கொழுவை ஏற்றி விட்டான்னா அவனுடைய பண்ணைக்கு முடிச்சு போடும். இல்லையா? அதே மாதிரி இது வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டி. சரி, இப்போது ரெண்டாவது நீதிமொழியில் 11 3 படிக்கலாமே. அவ்வளோதான் முடிக்க போறா, சீக்கிரம் படிங்க பட பண்ண. நீதிமொழியில் 11 771 பக்கம் 11 3 நீதிமொழி. செம்மையானவருடைய அவங்களை செம்மையானவருடைய யுத்தம் என்ன செய்வாங்க, நடத்து. உத்தமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? யுத்தம் இல்லை, யுத்தம் போட சண்டை போடுறதில்ல. யுத்தமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? செம்மையான வழியில நடக்கிறவன் அவன் யுத்தமா இருந்தா, அவன் யுத்தமான இருந்தா அவனே அது நடத்தும். துராகியருடைய மாறுபாடோ அவனே என்ன ஆயிருமாமா? பார்த்தீங்களா? ரெண்டு வகையை வச்சிருக்கு. நாம ரெண்டுல எதை ஏற்றுக்கொள்கிறோம்? இது ஏற்றுக்கொள்கிறோமா? இது ஏற்றுக்கொள்ள நீங்க தான் முடிவெடுக்கணும். எப்படி இது ஏற்றுக்கொள்கிறது, இது ஏற்றுக்கொள்கிறது. இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க எல்லாமே ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க டீலாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்கன்னா இல்லையா? அப்ப இதை ஏற்றுக்கொள்ளாதபடி நீங்க தான் மாறணும். இங்கே தான் இருக்கணும். இந்த 3 தான் நீங்க வராத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க ஞானத்தை கேட்கணும், அறிவை கேட்கணும், பலனை கேட்கணும். கர்த்தரை கேட்கும் போது அது அப்படியே ஆக கடவுதா. ஆமே அல்லேலூயா. ஒரே வசனத்தை படித்து நம்ம ஜெபிக்கலாமே. பாருங்க, யோசுவா 1:8 யோசுவா 1:8 269 பக்கம் பக்கம் சொல்லிடுறா. அதுதான் சீக்கிரம். இந்த நியாய பிரகாரம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த நியாய பிரகாரம் புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையை வசனத்தை நீ பிரியாத காத்து கொண்டீங்கன்னா உன்னைய போல உலகத்துல உன்னைய போல ஐஸ்வரன் உன்னைய போல சுகமாக வாழ்க்கை வாழ யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த வாழ்க்கைக்கு நீங்க என்னன்னா தேவ வார்த்தை கேட்டு நீங்க அப்படியே நடக்க கத்துக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தை கேட்டு அப்படியே நடக்கும்போது அப்படியே செய்வார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் உங்களோட இருக்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னா போது நாம் எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அறிஞ்சு நடந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆக கடவுள்னு சொல்லி தேவ வார்த்தையை நான் நிறைவேற்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நம்ம முழங்கால் படிவிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் செவிக்கலாமே. செவம் பண்ணி நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்ட வார்த்தைக்கு பிரகாரம் நம்ம செவிக்கலாமே. ஆண்டவரே, நீ பெரியவரும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாதி ராஜா